கடந்த ஒரு மாதமாக முதல்வர் தலைமையிலான அரசு எல்லா நிலைகளிலும் எல்லா முடிவுகளையும் மிக சிறப்பாக முதல்வருடைய உத்தரவின் பேர்ல எடுத்துட்டு வரோம். அதன் ஒரு படியாக கடந்த சில வாரங்களுக்கு முன்னால் நான் ஒரு முக்கிய நிகழ்வை இங்க சொல்லணும்னு ஆசைப்படுறேன். முதல்வர் தலைமையில அந்த ஆய்வுக் கூட்டம், நம்மளுடைய மின்சாரம் வாரியம் சம்பந்தமான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. சோ அப்ப நம்ம குறிப்பிட்ட முக்கியமான விஷயம், இந்த துறைக்கு 70,000 மேல வேக்கன்ட் இருக்கு. சோ அதுல 15,000 இந்த வருடத்துல ஃபில் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்குன்னு சொன்னோம். உடனடியாக அரை மணி நேரத்தில் 15,000 பேரை ஃபில் பண்றதுக்கான அப்ரூவல் இந்த துறைக்கு இப்பொழுதுதான் கொடுக்கப்பட்டது. எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த துறை மின்சாரத்துறை சீரழிக்க முடியுமோ அவ்வளவு அளவுக்கு கடந்த 25 வருஷத்துக்கு மேல சீரழிந்து கிடைக்கும் இந்த துறையை இப்ப தூக்கி நிமித்துறதுக்கான நேரம் வந்துவிட்டது. ஏன்னா இப்ப விட்டோம்னா இந்த துறை இதுக்கப்புறம் சீரமைக்கவே முடியாது. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலயும் நமக்கு இருக்கிற டிரான்ஸ்பார்மர்ஸ் எவ்வளவு இருக்கா, 4.5 லட்சம் டிரான்ஸ்பார்மர்ஸ் இருக்கா, அதுல 15-20% மேல நாளை நம்ம வெள்ள அறிக்கை இது சம்பந்தம் முழுமையாக தாக்கல் செய்வோம். 25% மேல 20 வருஷம் பழசு. இப்ப இருக்கிற சப்ஸ்டேஷன்ஸ் போதுமா? கண்டிப்பா போதாது. நமக்கு 250-300 சப்ஸ்டேஷன்ஸ் இப்ப இருக்கிற கொள்ளளவை நம்ம ஹேண்டில் பண்றதுக்கே தேவைப்படும். சோ இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லயே நம்ம கஷ்டப்படும் நேரத்தில் நமக்கு 50% வேக்கன்ட் இருந்தா எப்படி இந்த துறையை ரன் பண்ண முடியும்? உடனடியாக அன்னைக்கே 15,000 பேரை ஃபில் பண்றதுக்கான அனுமதி அளித்து இந்த வருடத்திற்குள்ள நம்ம 15,000 பேர் வேலைக்கு எடுக்க போறது. முதல்ல இது 25-30 வருஷத்துல இது வரைக்கும் நடந்ததே இல்லை. இந்த துறையில ஒரே வருடம் 15,000 பேரை வேலைக்கு எடுக்க போறோம். அது இல்லாமல் இந்த மாதிரி நிறைய நீங்க பெண்டிங்ல இருக்கிற இந்த 383 பேரும் பிளஸ் அந்த 18 பேர் மொத்தம் 401 பேரும் ஒரே வாரத்தில் அரசு பொறுப்பேற்று 4 வாரத்தில் அனைத்து பணிகளையும் முடிக்கப்பட்டு ஒரே நாள்ல முதல்வர் சொன்னா நானே எல்லாருக்கும் தனித்தனியா கொடுக்கறேன்னு சொன்னேன். இல்ல நாங்க சொன்ன முதல்வர்கிட்ட இல்ல எல்லாருக்கும் லேட்டா இல்ல நான் எல்லாருக்கும் நானே தனித்தனியாக ஒவ்வொருவருக்கும் நான் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். கொடுக்கணும்னு சொன்னார். இதுதான் புது மாதிரியான அரசு. இப்படிதான் இந்த அரசு இருக்கும்.